எங்களை வந்து திரைப்படத்துறையில் பல படங்களில் பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு கேலி கூத்தாவும் எங்களை ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு காமெடி நடிகராக மட்டும்தான் எங்களை வந்து உடற்கல்வி ஆசிரியர்களை வந்து சித்தரிச்சிருக்காங்க. ஆனால் சார் மட்டும்தான் எங்களை பிடி சார் அப்படின்ற ஒரு பிராண்டோட பிடி சார் அப்படின்ற ஒரு பிடிக்கு ஒரு சார் மேம் அப்படின்ற ஒரு ரெக்கனைஸ் கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு ஹானர் பண்ணி எங்களுக்கு ஒரு விழா நடத்தியதுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது படத்தில் நான் ஆணாக இருந்ததுனால சார்னு வச்சுட்டேன் சார். ஸோ உடற்கல்வி ஆசிரியர்னு வச்சுருக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் தான் நம்ம பொதுவாகவே பழகிடுறோம். அப்படி பிடி சார்னு கூப்பிட்டு வாய்மொழியாகவே அப்படி வந்துருச்சு. பட் இது வந்து இது எந்த இரு பாலாருக்கும் சேர்ந்த ஒரு விஷயந்தான். இது பிடி சாராக இருந்தாலும் மேமாக இருந்தாலும் அவங்க ஆசிரியர் பிடி ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த படம் சமர்ப்பணம் தான். ஸோ அதனால் முதலில் நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு பாராட்டு விழான்னு சொல்லி இப்போ ஒரு பிடி சார் திரைப்படத்துக்காக பாராட்டு விழா நடத்தி என்னையை கௌரவப்படுத்தணும்னு நினச்சிங்க. ஆனால் வந்து கௌரவப்படுத்துகிற விழாவில் நான் வந்து இன்றைக்கி தேசிய அளவில் பதக்கம் பெற்ற வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் நான் கௌரவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து நான் எல்லாம் கௌரவித்தாலும் உண்மையிலேயே அது எனக்கு தான் மிகப்பெரிய கௌரவம். நான் உங்களை கௌரவிக்கல, நீங்கள் என்ன கௌரவிச்சிருக்கீங்க வித் யுவர் ப்ரெசன்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு படத்தில் ஒரு பிடி சாராக நடிச்சிருக்கேன், ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இத்தனை ரியல் ஹீரோக்கள் மத்தியில் என் மேடையில் என்னை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுத்த தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர்லேருந்து எல்லா உறுப்பினர், ஒவ்வொரு கடைநிலை உறுப்பினர் வரைக்கும் என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் பதிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்துக்கு நான் நிறைய விருதுகள் வாங்கலாம், இந்த படத்துக்கு நான் நிறைய பேர் வாங்கலாம், பாராட்டு வாங்கலாம், வசூல் வரும், அது வந்துட்டுருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு, எல்லாரும் சந்தோஷம். குறிப்பாக இந்த படக்குழுவை சார்ந்த எல்லாரும் சந்தோஷம். ஆனால் நான் இந்த படத்திற்கு கிடைத்த மிக உயரிய விருதாக நான் கருதுவது இன்னைக்கு நீங்கள் கொடுத்த கைத்தட்டல்களையும் நீங்கள் என்னை கௌரவப்படுத்தியதை, இதுதான் எனக்கு இந்த படத்தின் உச்சபட்ச வெற்றியாக நான் கருதுவது. இதைத்தான் பிடி சார்களே சேர்ந்து பிடி சாருக்கு பாராட்டு விழா எடுக்கும் பொழுது அதை விட மிக பெரும் பெருமை இந்த படத்திற்கு இனி கிடைக்காது. இதுதான் அந்த உச்சபட்ச பெருமை. அதுவும் இன்றைக்கி கரெக்டாக சார் கேட்டார், இன்றைக்கி 25வது நாள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் வந்து இப்படி ஒரு பாராட்டு விழா ரொம்ப 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 நான் நெகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஆசிரியர்கள், தாத்தா பாட்டியும் ஆசிரியர்கள் குடும்பத்தில் பிறந்ததுனால என்னவோ சார் சொன்ன மாதிரி என்னுடைய தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து மேடையில் சொன்னார், நான் வந்து ஒரு ஆனரரி டாக்டரேட் எங்கள் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் நான் கொடுக்கலான்னு நான் இப்போ ஒருத்தர் தேர்வு பண்ணேன்னா அது ஆதி அப்படின்னு சொன்னார். பட் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஆனரரியாக கிடைக்கிறதுக்கு முன்னாடியே படித்தே அந்த டாக்டரேட் பட்டத்தை வாங்கிட்டனால 2 டாக்டர் பட்டம் கொடுக்க முடியாதனால அவர் ஃப்ரீயாக விட்டுட்டார். இந்த நேரத்தில் நான் நடிகர், இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழாவாக இங்கே வரல, நான் டாக்டர் ஹிப்ஹாப் தமிழாவாக வந்திருக்கிறேன். அதாவது என்னுடைய 3 வருடங்கள் கழித்து 3 வருடங்கள் இதுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த இப்போ கிட்டத்தட்ட 4 வருடங்கள் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 வருடங்கள் இப்போ தொடர்ச்சியாக இப்போ இந்த பிஹெச்டியை முடிக்கணும்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்த 3 வருடங்கள் நான் திரைப்படங்கள் மேல் முழு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற இதில் இந்த வருஷத்துலேருந்து இப்போ பிடி சார் வந்திருக்கு, அரண்மனை 4 வந்துச்சு, தொடர்ந்து படங்கள் அடுத்த 3 வருடங்களுக்கு படங்களில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்கணும். அதன் பிறகு எங்கள் அப்பா அம்மா வழியில், ஏன்னா வந்து இப்போ ஹீரோ பையனாக இருந்தால் ஈஸியாக ஹீரோ ஆகிறதுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா போதும். அப்போ ஆசிரியரோட பையனாக இருந்தால் ஆசிரியராகனா வாய்ப்பு பத்தாது. நீங்கள் அதுக்கு இருக்கிற மொத்த ப்ராசஸையும் படித்து இப்போ இது வாங்கி டாக்டரேட் வாங்கி டாக்டர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு காலேஜில் கிளாஸ் எடுக்கக்கூடிய இது வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த வகையில் எங்கள் அப்பா வழியில் போகணுன்னு நான் முடிவு பண்ணப்போ அதுக்கான முழு அங்கீகாரமும் அதுக்கான முழு வாய்ப்பு கிடைக்காது. அதுக்கு நம்ம படித்து நம்ம வந்து பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் தான் போய் கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த வழியில் நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி அப்பா வழியில் போகணும் அப்படின்னு நினச்சேன்.
அந்த வகையில் நானும் ஒரு ஆசிரியராக 3 வருடங்கள் கழித்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயணம். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இத்தனை உடற்கல்வி ஆசிரியர்கள் சேர்ந்து என்னை பாராட்டிய பொழுது கண்டிப்பாக அதை நான் பண்ணியே ஆகணும். இன்னும் 3 வருஷம் கழிச்சு. ஏன்னா இந்த மாணவர்களோடு நீங்கள் இருக்கும் அந்த தருணங்கள் வந்து உங்களே நீங்கள் இளமையாக உணர்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்க்குறப்ப சார் வந்து சொல்கிறார் 57 வயசு 57 வயசுன்னு அங்கங்கே அண்டர்லைன் பண்ணுறாரு. தவிர 57 வயசு மாதிரி அவர் தெரில. இங்கே இருக்கிறதுலே மோஸ்ட் எனர்ஜெட்டிக்காக அங்கே போகிறாரு, இங்கே வராரு, அப்படி போகிறாரு, இப்படி போகிறாரு. ஸோ நீங்கள் இத்தனை மாணவர்கள், அதுவும் வந்து இப்படி அதுவும் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கும் பொழுது பயங்கர எனர்ஜியான ஒரு மாணவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த எனர்ஜி வருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அத்தனை தேசிய அளவில் விருதுகள் வென்ற தேசிய அளவில், ஏன்னா வரவங்கெல்லாம் 2 கின்னஸ் 3 கின்னஸ்னு நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, இது மாதிரி மார்க்கெட்டில் இந்த 1 கிலோ தக்காளி 2 கிலோ தக்காளிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு கின்னஸ்ஸு. அதில் ஒரு நான் சாரு கேட்டால் சார் வந்து இது நம்ம 5வது கின்னஸ் சார் அப்படிங்கிறாரு. என்னது இது கின்னஸ் ரெக்கார்டை வந்து இப்படி வந்து இதில் வைக்கிற மாதிரி அப்படியே இந்த எண்ணுற மாதிரி என்றாரு. கின்னஸ் 1 கின்னஸ் 2 3 4. ஸோ அப்படி அவ்வளவு திறமைகள் வைத்து அவ்வளவு அங்கீகாரம் பெற்று நீங்கள் வந்து என்ன இந்த இடத்துல அழைச்சதுனால நான் மிகவும் மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து கௌரவிக்க முடிந்தது நான் மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன். ஒவ்வொரு ஸ்போர்ட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கடலூர், திருச்சி எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிடி சார்களை நான் இன்றைக்கி சந்தித்ததில் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. அதுலேயும் இன்றைக்கி இப்போ நேஷ்னல் லெவலில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க எத்தனை பேர். இன்றைக்கி இவங்க எல்லாரையுமே பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரும் நான் தான் கேட்டேன், திரும்ப திரும்ப அவங்களே வராங்களா அப்படின்னு. இல்லை, இந்தியா ஜெர்சி சார் அப்படின்னாங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டின் பெருமையை நாடு முழுக்க கொண்டு போய் அது கேலோ இந்தியாவில் வாங்கினோன்னு அவ்வளோ பேர். ஸோ தமிழ்நாட்டோட பெருமையை வந்து நீங்கள் தூக்கி பிடிக்கிறப்ப தான் வந்து அது இன்னும் பெருமையாக மிளிர்கிறது. ஏன்னா வந்து ஏன்னா எல்லா மாநிலங்கள்லேருந்தும் வந்து தேசிய அளவிலான போட்டினா எல்லா மாநிலங்களும் வந்து போட்டி போடுறப்ப அங்கே நீங்கள் தமிழ்நாட்டோட பேரை நிலைநிறுத்துறீங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நான் தலை வணங்குகிறேன். அப்படிப்பட்ட உங்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கி சந்தித்ததில் ரொம்ப 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 மறுபடியும் ஏன் திரும்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்கிறேன்னா, இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை தவிர மகிழ்ச்சியை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லைங்கிறனால அது எத்தனை முறை சொன்னாலும் அது தகும். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த கண்டிப்பாக வந்து இந்த விருதுகள், விழாக்கள், இந்த மேடைகள்னு நாங்கள் இந்த துறையில் இருக்கும் பொழுது இதை பார்ப்போம். ஏன்னா இது புகழ் சார்ந்த துறை என்பதால் தொடர்ந்து அந்த புகழ்ங்கிற ஒரு விஷயத்தில் அது அவார்டு தருவாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், வந்தால் விருது தர நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அப்படி அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் இது முற்றிலுமாக வேறு. இது வந்து உணர்வுபூர்வமாக ஒரு விஷயமா நான் இதை பார்க்குறேன். நீங்கள் உணர்வுபூர்வமாக கிட்டத்தட்ட சார் சொன்னார், ஒரு 14,000 பேர் வந்து ஒரு அசோசியேஷனு, இத்தனை பேர் இருக்கிற ஒரு பிடி சாருக்கு அத்தனை பேரும் சார் சொன்னார். நாங்கள் இதை 2 நாள் முன்னாடி அவர் எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அவர் காமிச்சார். இதை நான் அனுப்பிச்சேன். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒசூர், செங்கல்பட்டு, கடலூர் இந்த மாதிரி ஏதோ மாவட்டங்கள் சொன்னார். கிட்டத்தட்ட அங்கேருந்தெல்லாம் இன்றைக்கி உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு. நான் என்ன செய்தேன் இத்தனை அன்பை பெறுவதற்கென்று எனக்கு நிஜமாவே தெரியல. இத்தனை அன்பை நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நான்லாம் வந்து எங்கள் ஸ்கூலில் நான் வந்து நான் பாட்டுக்கு அமைதியாக இருப்பேன், கல்ச்சுரல்ஸில் கலக்குவேன். ஒரு 8th வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போக பயப்படுவேன். ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அது கல்ச்சுரல்ஸும் இருக்கும், ஆனால் அது அந்த ஸ்டேஜில் இப்படியே நடக்கும். ஸ்போர்ட்ஸ்னால் அதுக்கு வந்து ட்ரெயின் ஆகி இது பண்ணி அது ஒரு ப்ராசஸ் இல்லையா. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறதே ஒரு ப்ராசஸ். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறதுக்கு ஸ்கில்லு மட்டும் பத்தாது. நிறைய பேர் வந்து ஸ்கில் இருந்தால் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆக முடியாது. டிசிப்ளின் இருந்தால் தான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக முடியும். எவ்ரிடே கவுண்ட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் அப்படியே இருந்தேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு, நல்லா படிப்பேன், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னுடைய பிடி சார், அதாவது நான் 6வது படிக்கிறப்ப அவர் அந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தார். இன்னும் எனக்கு அப்படியே பசுமையாக நினைவு இருக்குது. அதாவது எங்களுக்கு வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ட்ரௌசர், ஷார்ட்ஸ், 6ஆம் கிளாஸ்லேருந்து தான் பேண்ட். ஸோ அப்படி வந்து ஒரு 6வது நான் படிக்கிறப்ப அந்த பேண்ட் போட்டோன்னே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும், நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் பொழுது, அந்த மாதிரி ஒரு நேரத்தில் முத்துசாமி சார், என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர் பேர், அவரை சந்தித்தது வந்து எனக்கு மிகப்பெரிய வரமாக அமைஞ்சிருச்சு வாழ்க்கையில். ஏன்னா அதுவரை அமைதியாக இருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பயங்கர ஸ்ட்ரிக்டான கண்டிப்பான ஒரு ஆசிரியர். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நான் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஒரு காரணமாகவே அவர் இருந்தார். பிடி சார் கூட நிறைய பசங்க நீங்கள் பிடி சார் கூட க்ளோஸ் ஆக முடியுங்கிறதுக்காகவே ஸ்போர்ட்ஸில்
விளாடுற போய் இன்வால்வ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பேஸ்கெட் பால் ஆட தெரியும்னு எனக்கே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்குன்னு நம்பி எங்கள் ஸ்கூலில் பேஸ்கெட் பால் கோர்ட்டே கிடையாது. அப்படி ஒரு கோர்ட்டே இல்லாதப்ப ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட எழுதி போட்டு வாங்கி ஒரே ஒரு போஸ்ட் நட்டாங்க. ஒரு போஸ்ட் நட்டி அதை சுற்றி கொஞ்சோண்டு சிமெண்ட் போட்டு அந்த இடத்துல ஒரு டீமை ரெடி பண்ணி போய் விளையாடிட்டு வான்னு சொல்லி எங்களை ஜோனல்ஸ் அனுப்பிச்சு வச்சார். ரொம்ப பேடாக தோற்றோம், ரொம்ப மோசமாக தோற்றோம். சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்படி தாண்டா இருக்கும், இது தாண்டா காம்படிஷன். ஸ்கூலுக்குள்ளே நான் பயங்கரமாக அப்படி போவேன், இப்படி விளாடுவேன், அப்புறம் பக்கத்து ஸ்கூலில் விளாடுவோம், ஆஹா நம்ம பெரிய பிளேயர்ஸ் போல அப்படிங்கிறப்ப ஒரிஜினல் காம்படிஷனை காமிச்சு விடுறா அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து வந்து என்னுடைய வாழ்க்கையின் மேல் என்னோட கண்ணோட்டம் மாற ஆரம்பிச்சுது. ஸோ இந்த நேரத்தில் என்னோட பிடி சாரை நினைவு, ஏன்னா வந்து இப்போ நான் என்ன தெரியுமா மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன், நான் என் பிடி சாரை ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு சாதாரண. ஏன்னா நம்ம எல்லாருமே அவங்கவுங்க பிடி சார் யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஏன் பிடி சார் என்னை இப்போ ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணி, டே நீ இந்த பேட்ச் தானடா, ரைட் ரொம்ப சந்தோஷம் அதி உன்னை இது பண்ணதில், நல்லா இருப்பா அப்படின்னு அவர் வாழ்த்தினார். அவரை நான் இந்த பக்கம் இப்போ தமிழ் ஆதியாக இருக்கலாம், சில்வர் ஸ்க்ரீனில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய ஸ்டூடெண்ட். அந்த உரிமையில் அவர் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு, ரொம்ப தேங்க்ஸு ஃப்ரெண்டு சொன்னார் நீ வந்து என்னை பற்றி சொன்னையா, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் என்னை ஞாபகம் வச்சு, நீ இந்த பேட்சில் இருந்து இந்த பசங்கள்லாம் தானே, நீங்களாம் தானே அந்த டீமில் இருந்தீங்க அப்படின்னு அவர் அந்த நேமை சொல்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு என் பிடி சார் ஞாபகம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் பிடி சாருக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நான் கருதுகிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சார் என்னுடைய வாழ்க்கையில் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து நம்ம எல்லாருக்குமே இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. காலையில் எந்திரிக்கணும், அதுவே ஒரு கஷ்டம் நிறைய பேருக்கு. காலையில் எந்திரிச்சு டக்குன்னு கிரவுண்டுக்கு போய் அங்கே விளாடணும். இப்படி அந்த 8, 9, 10ல் பேஸ்கெட் பாலில் ஜெயிக்கல, ஒரு கேமில் கூட ஜெயிக்கல. ஏன்னா வந்து ஒன்று அப்போ தான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம், நான் தான் கேப்டன். ஏன்னா மொத்தம் ஒரு 10 பேர் தான் இருந்தோம். சரி யாரா எங்கள் கேப்டன்னா, சார் நான் ஆயிக்கிறேன் சார். இப்படிப்பட்ட ஒரு மொக்க டீமை கூப்பிட்டு போய் ஜோனலில் வந்து எங்களை போ விளாடுன்னு விளாட விட்டு படுதோல்வி அடைஞ்சு, அது தெரியும் கண்டிப்பாக நாங்கள் தோற்றுருவோன்னு தெரியும், படுதோல்வி அடைந்து திரும்ப வரும்பொழுது விடுறா பார்த்துக்கலாம், இப்படி தான் இருக்கும், வா நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம், ட்ரெயின் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஆனோம். அடுத்த வருஷம் போய் மொதல் கேமே அவுட்டு, மறுபடியும் படுதோல்வி. ஒரு ப்ராசஸ் இங்கே புரிஞ்சுது. என்னென்னா தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அதெல்லாம் செகண்டு, அந்த பயிற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களே, அது நமக்கு ஒரு ஒரு நிறைவை தரும். அந்த பயிற்சியில் இருக்கும் பொழுது அது ஒரு நிறைவை தரும். அதை விட முக்கியமாக அந்த பேஸ்கெட் பால் எனக்கு ஹெல்ப் ஆச்சோ இல்லையோ, ஏன்னா அதோட விட்டுட்டேன், என்னடா தோத்துட்டே இருக்கமேன்னு விட்டுட்டேன். ஆனால் அந்த 3 வருடங்களில் நான் ஒன்று, அதாவது 9th 10th 11th 12th கூட ஆடல, விட்டுட்டேன். நமக்கு இது வராதுப்பா அப்படின்ட்டு. எங்கள் ஸ்கூல் டீம் இருந்துச்சு, நாம் ஒதுங்கிட்டோம், 11th வேணாம்ப்பா நமக்கு. ஆனால் அந்த டைமில், அதாவது 9th, அதான் சார் சொன்ன மாதிரி பரவாயில்ல, என் சார் வந்து ஞாபகம் வச்சு சொல்லியிருக்காரு, அமைதியாக இருப்பான், கல்ச்சுரல்ஸ்லாம் நல்லா பண்ணுவான், பேஸ்கெட் பால் ஆடிருக்கான்னு. அது என்ன விஷயம்னா, அந்த 9th 10th 11th இந்த டீம் மொத்தமும் இந்த 10 பேர் ஜோனல்ஸ். ஏன்னா எங்கள் ஸ்கூல் ஃபுட்பாலில் கலக்குவாங்க, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு நேஷ்னல் கேம் மாதிரி ஒரு ஸ்கூல் கேம் இருக்கும். எங்கள் ஸ்கூலுக்கு ஃபுட்பால் தான். நம்ம ஃபுட்பால் அப்போ பிடி சார் கூட சுற்றுறோம், சரி வான்னு கூப்பிட்டு போயிடுவார். நம்ம அந்த வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கிட்டு ஒரு 2 நாள் ஸ்கூலில் லீவ் கிடைக்கும் இல்லையா, அந்த ஜோனல்ஸ்லாம் போனால் அப்படி பாட்டில் தூக்கிட்டு கூட அப்படியே ஓடிடுறது சாரு கூட. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு டைமில் பேஸ்கெட் பால் விளையாட போய் அங்கே எல்லாம் தோத்தா, எல்லாமே படுதோல்வி அடைஞ்சாலும் அத்தனை ஒரு 10 பேர் சேர்ந்து தோக்குறோம்ல, அப்போ ஒரு டீம்னு ஒரு விஷயம் ஒன்று வரும். இன்றைக்கி ஹிப்ஹாப் தமிழாங்கிற எங்களோட இதில் நாங்கள் ஒரு ரேப்பராக ஆரம்பித்து, அதாவது ஒரு பாடலில் பாடக்கூடிய ஒரு ரேப்பராக ஆரம்பித்து, அங்கேருந்து லிரிசிஸ்ட்டு, மியூசிக் டைரக்ஷன் ஆக்டிங் எல்லாமே பண்ணாலும் கடைசியாக இன்றைக்கி வந்து ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட்னு எங்களுடைய முதல் படத்தை தயாரிக்கிறோம். ஒரு நிறுவனமாக எங்களுக்கு அடியில் இவ்வளோ பெரிய ஒரு டீமை உருவாக்கியிருக்கோம். அது எல்லாமே ஒருவேளை நான் யோசித்து பார்த்தா, அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாட்டியும், ஒருவேளை அந்த 10 பேரை வச்சு தோல்வி அடைஞ்சு வாங்கடா சேர்ந்து ஜெயிக்கலான்னு அன்னைக்கு போட்ட விதை கூட இன்றைக்கி பேஸ்கெட் பாலில் ஜெயிக்காட்டியும் வேறு வகையில் நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த ஒழுக்கமும் அந்த டிசிப்ளினும் ஒருவேளை விதையாக இருக்குமோ அப்படின்னு இன்றைக்கி எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து பிடி சார்கள் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்கூலில் அவங்களுக்கான ரோல் ரொம்ப பார்க்குறப்ப தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் கிளாஸ் எடுப்பாங்க, இப்போ ஃபிசிக்ஸ் மிஸ், இங்கிலீஷ் மிஸ்ன்னு எல்லோரும் இருப்பாங்க. பிடி சார்களுடைய ரோல் வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளே தெரியாது. ஆனால் அந்த மாணவனுடைய ஒவ்வொரு குணாதிசயமும், அந்த மாணவனுடைய போராடும் தன்மை, அந்த மாணவனுடைய ஒழுக்கம், நெறிமுறை என அனைத்தும் அந்த ஒரு ஆசிரியரோட கையில் இருக்குது. அதாவது
இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் பிடி சார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாணவனோட அகாடமிக் எல்லாம் வந்து அவன் திறமைகள் எல்லாம் வேறு இடத்தில் வளர்க்கப்படுகிறது. ஆனால் அவனை நெறிப்படுத்தி அவனை வழிப்படுத்தி அவனை சரியான வேகத்தை கொடுத்து ஓட வைக்கிற ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அது அந்த பிடி சார் கையில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பிடி சார்களை இங்கே நான் அதுவும் தமிழ்நாடின் பெஸ்ட்டு பிடி சார்ஸ் எல்லாரையுமே டக்குன்னு சந்தித்ததில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. என்னுடைய பிடி சாரை என்னால் இங்கே நான் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நான் சந்திச்சு. ஒரு நாள் சார் சொன்னி அது கூட சாருக்கு ஞாபகம் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஸ்கூலுக்கு போனேன், இப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஸ்கூலுக்கு போனேன். போய் கேட்டில் போயிட்டு ஸ்கூல் உள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. நான் இருந்ததுக்கும் ஸ்கூல் இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சு. அப்போல்லாம் வந்து சின்னதான ஒரு செவர் அப்படி இருக்கும். இப்போ பெரிய கேட்டு, முன்னாடி ஒரு செக்யூரிட்டி போஸ்ட்டு 3 செக்யூரிட்டி நிற்கிறாங்க. நம்ம ஸ்கூலாக அது அடடே அப்படின்னு சொல்லிட்டு போய் வாசலில் போய் ஃபஸ்ட்டு தான் கேட்டேன், பிடி சார் இருக்காரா உள்ள? இல்லைப்பா அவர் வந்து இன்றைக்கி இங்கே இல்லை, பிடி சார் யாரும் இல்லை, அவங்க ஏதோ இந்த கேமுக்கு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ பிடி சார்லாம் இல்லை அப்படின்னாங்க. ஒரு அழகாக ஒரு பேப்பர் எடுத்து அது மாதிரி சார் நான் வந்தேன் சார், என்ன ஞாபகம் இருக்கா சார்னு எழுதி அவர் கையில் கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டேன். அதுதான் வந்து சார் நினைவு கூர்ந்து வந்தான், கேட்டில் கேட்டான், நான் இல்லைன்னா திரும்பவே போயிட்டான் அப்படின்னு. ஸோ வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசை. ஸ்கூலுக்கு போனப்போ சரி நம்ம பிடி சார் இருக்காரா அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். எனக்கு பிடித்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் ஆசிரியர், என்னுடைய இங்கிலீஷ் மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னுடைய ஸோ அதனால் வந்து அங்கே அந்த ஸோ வந்து அப்படிப்பட்ட ஒரு பல ஆசிரியர்களால் செதுக்கப்பட்டு நான் இன்றைக்கி வந்து என்னை சார் புகழும் பொழுது இந்த புகழில் 10% கூட என்னை சேராது. இந்த புகழில் 90% மேல் என் தாய் தந்தைக்கும் என் ஆசிரியர்களை மட்டுமே இது சென்று சேரும். அதனால் வந்து சார் வாழ்த்தின ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் சமர்ப்பணம். சார் வாழ்த்தின ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய தாய் தந்தைக்கு சமர்ப்பணம். அந்த வகையிலே என்னோடய முத்துசாமி சாரை வந்து எல்லா ஆசிரியரையும் எனக்கு பார்த்து சந்திக்கணும். நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசை சந்திக்கணும்னு. எப்பாவது போனேன்னா யாராவது எங்கேயாவது பார்த்தா நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க அவங்க எப்போவுமே. ஸோ அந்த வகையில் வந்து என்னால் முத்துசாமி சார் ரொம்ப வருஷமாக சந்திக்க முடியாட்டியும் இன்றைக்கி ஒரு நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பா தான் முத்துசாமி சார் அப்படின்னு சொல்லி அவர் பையன் வந்து நான் உள்ளே வரப்போ, ஆனால் நான் தான் முத்துசாமி சார் பையன். அவனை நான் இப்படி பார்த்தேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அவன் குட்டியாக இருப்பான், ஒரு குட்டி ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஸோ சார் வீட்டுக்கு நாங்கள் பர்மிஷன் பால் வாங்குறதுக்காக போவோம். சார் வீட்டில் ஃபுட்பால்ஸ் இருக்கும். அது ஸ்கூலில் அந்த ரூம் அவர் கையில் தான் இருக்கும் அந்த கண்ட்ரோல். ஸோ ஸ்கூலில் சண்டே கூட விளையாடிக்கலாம்னா நான் பிடி சார் பர்மிஷன் இருக்கணும். ஸோ அப்போ அப்படி வண்டி எடுத்துக்கிட்டு சைக்கிளில் போயிடணுன்னா அவர் வருவார். சரி நான் சொல்லிடுறேன் பாரு, இல்லை அந்த சாவி கொடுத்துடுவோம், அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் இது ஃபுட்பால் கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக போகும்போது அந்த குட்டி பையனை நாங்கள் பார்ப்போம். அவன் இன்றைக்கி ஸ்கூல் முடித்து காலேஜ் வந்துட்டான். வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்பா அவங்கள கேட்டார் அப்படின்னு சொன்னான். நான் அப்பாவை கேட்டதா சொல்லு அப்படின்னு. இந்த இடத்துல உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் சங்கம் எனக்கு ஒரு மரியாதையாக ஒரு மரியாதை செலுத்துகிறேங்கிற பாராட்டுறேங்கிற ஒரு இதில் எனக்கு ஒரு சால்வையும் ஒரு 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 மாலையும் போட்டீங்க. அதை என் பிடி சாருக்கு போட்டு அழகு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அவர் வராதனால அவர் மகன்கிட்ட இதை நான் கொடுக்குறேன். அப்பா கிட்ட கொடுத்து வந்து வாய் நிறையா கூப்பிட்டான், ஆதினா அப்படின்னு கூப்பிட்டான். ஸோ அப்பா கிட்ட சொல்லிடு, ஆதினா வந்து பாப்பா மேலே வா, இதை நான் உனக்கு தரேன், இதை மறக்காமல் என் சார்பாக உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து, உங்கள் அப்பா கிட்ட நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு கேட்டார். பார்த்தேன்ப்பா அண்ணா ரொம்ப நல்லா இருக்காரு, உங்களை ரொம்ப கேட்டதா சொன்னார், இன்னைக்கு அவர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய காரணமா அப்படின்னு சொல்லி இதை கண்டிப்பாக. ஸோ நான் ஒரு பெரிய விஷயம் சாதிச்சிட்டேனா இல்லையா அப்படிங்கிற நிறைய இதில் போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கை. இன்னும் அடுத்து என்ன சாதிக்க போகிறோம், அடுத்து என்ன முடிக்கணும், அடுத்து என்ன, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் எப்படி போய்கிட்டே இருந்தாலும் சந்தோஷமாக என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் பாட்டுக்கு ஒரு ரூட்டில் போய்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எங்களுடைய நண்பர் குழுக்களில் இன்னும் சில நண்பர்கள் சேர்ந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த நண்பர்கள் பலர் ஆசிரியராக இருப்பது எனக்கு இன்னும் மகிழ்ச்சி. ஏன்னா சார் வந்து நீங்கள் தொடர்ந்து எங்கள் கூட ட்ராவல் ஆகணும், உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு. சாருக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி. உங்களை எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. தொடர்ந்து இந்த சங்கத்தோடு
ஹிப்ஹாப் தமிழா தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் ஒரு நிறுவனமாக நாங்கள் தொடர்ந்து இந்த உடற்கல்வி ஆசிரியர் சங்கத்துக்கு, உடற்கல்வி இயக்குனர் சங்கத்திற்கு தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்கிறோம். உங்களுடைய இதில் இருக்கிற மாணவர்கள் ஸ்டேட்டு நேஷ்னல்னு ஏதாவது போகும்பொழுது எங்களால் முடிந்த ஊக்கத்தை நாங்கள் எந்த வகையில் கொடுக்க முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த வகையில் அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். என்னை இந்த மேடையில் அழைத்து கௌரவித்து பாராட்டிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இதை போன்ற தருணங்களில்தான் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத என்னை நீங்கள் மறுபடியும் உணர வைக்கிறீங்க. நிறைய பேர் எல்லா படத்துலையும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அது சொல்கிறது சரியான இடத்துக்கு போய் சேருதான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக சேர்ந்து இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து பிடி சார்னு பேர் வச்சது, இந்த படத்துக்கு பிடி சாருங்கிறது பேர் சரியானலாம் நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ எனக்கு டவுட்டே இல்லை, மிக சரியான ஒரு தலைப்பு தான். ஏன்னா வந்து ஒரு மாணவனை ஒழுக்கப்படுத்தும், ஏன்னா சமுதாயத்தில் ஸ்கூலில் இருந்தால் மட்டும் இல்லை, சமுதாயத்துலேயும் ஒழுக்கமாக இருந்தால் தட்டி கேட்குற ஒரு பிடி சாராக அந்த படத்தில் நடிச்சிருந்தேன். ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடி சார்களை சார்ந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தில் இன்னும் ஒரு மெசேஜ் சொல்லி எல்லாம் சொன்னாலும் அதுக்கு சரியான தலைப்பு தான் வச்சுருக்கோங்கிறது இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சரியான, ஆமாம் பிடி சார் என்பது சரியான தலைப்பு தான் அப்படிங்கிற ஒரு நிறைவு ஏற்படுத்திருச்சு. பிடி சார் என்று சொல்லி எங்களை வந்து சுமதி மேடம் சொன்னாங்க, பிடி சார்னு எங்களை வந்து பொதுவாக இப்படி இது பண்ணிடுறாங்க அது பண்ணிடுறாங்க அப்படின்னு. அது என்ன ரீசனாக இருக்குன்னா, மேபி பிடி சார்கள் மீது மாணவர்கள் நாங்கள் கொள்ளும் உரிமை மற்ற டீச்சர்ஸ் மேலே வைக்கிறத விட கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். அதனால் உங்களை ரொம்ப பிடிக்கிறப்ப தான் நாங்கள் உங்களை கிண்டல் செய்வோம். உங்களை நாங்கள் என்ன வேணும், மற்ற ஆசிரியர்கள் யாரை கிண்டல் அடிப்போம், நம்ம நண்பர்களை தான் கிண்டல் அடிக்க முடியும். அதனால் மேபி ஒருவேளை அப்படி இருக்கலாம், இந்த படத்தில் அப்படி இல்லை, ஆனால் வந்து பொதுவாக மேபி அப்படி கூட இருந்திருக்கலாம் மேடம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிடி சார் தானே அவங்களோட ஸ்கூலில் ஃப்ரெண்டாக யார் கூட பழக முடியும், பிடி சார் தான் பழக முடியும். ஸோ மேபி அந்த உரிமையில் அவர்கள் செய்திருக்கலாம். அண்டு இந்த படத்தை எடுத்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி. இந்த படத்தை எடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை தேர்ந்தெடுத்து நடித்து இந்த படத்தை நான் நம்பி பண்ணது வந்து இன்றைக்கி ரொம்ப இதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆகா நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். நல்ல கலை மூலம் சமுதாயத்துக்கு அது வந்து ஒருத்தர் கலையை ஒவ்வொரு விஷயமா பார்க்க, சில பேர் என்டர்டெயின்மெண்ட், சில பேர் ஒவ்வொரு விஷயமா பார்க்குறாங்க. ஹிப்ஹாப் தமிழா ஒரு நான் தனி மனிதனாகவும் சரி, ஒரு நிறுவனமாகவும் சரி, என்டர்டெயின்மெண்ட் என்பதில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம். அதாவது எஜுகேஷன் வித் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அதை தொடர்ந்து தனி மனித வாழ்க்கையிலும் நான் அதை வந்து படிச்சிடணும். படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறேன். எல்லா இடங்கள்லையும் பேசும்பொழுது படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இத்தனை மாணவர்கள் இருக்கும்போது நீங்கள் விளையாட்டுத்துறையில் கலக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் விளையாட்டும் ஒரு வகையில் கல்வி தான் இல்லையா, உடற்கல்வி தானே அது. ஸோ அந்த வகையில் தொடர்ந்து நிறைய, ஏன்னா நம்ம அனைவரும் கட்டுறது கையளவு கூட இல்லை தான். ஸோ வாழ்க்கையில் கற்றுக்க இன்றைக்கி அவ்வளோ இருக்குது. ஸோ தொடர்ந்து கல்வியை, அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, உடற்கல்வியாக இருக்க, நான் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸை ஒரு டிசிப்ளினாக தேர்ந்தெடுத்து நீங்கள் மேற்படிப்பு அதில் படிப்பீங்க. சார்லாம் ஸ்போர்ட்ஸில் பிஹெச்டி பண்ணியிருக்கேனாரு. ஸோ அதனால் கல்வி மிக மிக அவசியம். மாணவர்களாகிய நீங்கள் எல்லாத்துலேயும் சிறப்பாக விளங்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் படிப்பு நம்மை பண்பட செய்யும். அதனால் படிச்சுக்கிட்டே இருங்க. கல்வி என்பது புத்தகத்தின் மூலம் ஒரு டிகிரியில் வர்றது மட்டும் இல்லை, பல புத்தகங்கள் மூலமாகவும் பல பொது செய்திகள் மூலமாகவும் நம்ம அறிவை பெருக்கிக் கொள்ள என்னெல்லாம் வழிவகுக்குதோ அது அனைத்தும் கல்வி தான். ஸோ முடிந்த அளவு ஒரு ஓப்பன் ஸ்லேட்டாக இருந்து நிறைய கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஆக்டராக இருந்துட்டு கூல்னா என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கற்றுவேன், நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதில் எந்த வகையான பெருமையும் இல்லை. ஏன்னா அது வந்து கேட்க கூலாக இருக்கும், நானும் ஸ்டைலாக சொல்லலாம், படத்தில் நாங்கள் காட்டுவோம். ஆனால் உண்மையில் சொல்கிறேன், இந்த லாஸ்ட் பெஞ்ச் பேக் பெஞ்சில் இருந்துட்டு ஜெயிச்ச யாரோ ஒருத்தரை தான், 2 பேரை தான் அவங்க காட்டுவாங்க. மீதி தோற்று போன பல பேரை அவங்க காட்டுறதில்லை. அதில் இல்லை எந்த சிறப்பும். நல்லா படித்து நல்ல ஒழுக்கத்தோடு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் இந்த சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் நீங்கள் வாழும் அந்த வாழ்க்கை, அதுதான் வந்து என்றைக்குமே கூலு, அதுதான் என்றைக்குமே கெத்து. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன், கட்டடிப்பேன், இல்லை, அதில் எந்த வகையான பெருமையும் இல்லை. என்னை நம்புங்கள். நான் ஒரு வேளை, ஏன்னா வந்து நான் எங்கள் ஒரு சினிமா குடும்பத்தை, எங்கள் அப்பா குடும்பத்தில் யாரும் சினிமா சார்ந்தவர்கள் இல்லை. இந்த துறையில் வரப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு எல்லளவும் பயம் இல்லை. ஏன்னா நான் சினிமாவில் என்ட்ராக ட்ரை பண்ணுறப்ப நான் ஒரு என்ஜினியர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எம்பிஏ படித்தேன். சினிமாவில் நல்லா இதானோன்னே பிஹெச்டி முடித்தேன்.
ஆக கல்வி எனக்கு ஒரு மிகப்பெரும் மன வலிமையை கொடுக்குது. இது இல்லைன்னா நான் போய் இது வேறு எதுக்கு போவேன் அப்படிங்கிற அந்த எஜுகேஷன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அது எந்த இடத்துலையும் நீங்கள் தலை குனிந்தோ கை கட்டியோ நிற்க வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதனால் இத்தனை மாணவர்கள் இருப்பதனால் மீண்டும் நான் அதை வலியுறுத்துகிறேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்தா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் அவ்வளவுதான். அது ஜஸ்ட் ஒரு திருக்குறள் மட்டும் இல்லை, அது உங்கள் வாழ்க்கைக்கான அதை நான் வாழ்க்கையில் அதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு எது உதவுச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக என்னுடைய கல்வி தான் எனக்கு உதவுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆக மாணவர்களாகிய நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். நல்லா படிங்க, உங்களை பெருமைப்படுத்திக்கங்க, நீங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துங்க, சுற்றி இருக்கிற ஆசிரியர்களை பெருமைப்படுத்துங்க. என்றைக்கும் தலை நிமிர்ந்து கற்று சான்றோராக வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை உருவாக்குங்கள். வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சு தான் வெற்றி பெற்றிருப்பீங்க. தோத்தாலும் ஜெயித்தாலும் முயற்சி செஞ்சிட்டே இருங்க. ஆக உங்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, எனக்கு நேரம் கொடுத்த என்னை இவ்வளோ நேரம் இந்த மேடையை நான் என்னோடய பிடி சாரை பற்றி பேசுகிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் நிறைய பிடி சார்களை பார்த்தனால மேபி அடுத்த வரும் உங்கள் விழாக்களில் கூப்பிட்டா நான் தொடர்ந்து உங்களை இப்போ அனைவரை பற்றி, ஏன்னா இன்றைக்கி ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கினவரை பார்த்துட்டேன், இன்றைக்கி நான் இப்போ பத்மஸ்ரீயை உருவாக்கின மேடமை பார்த்துட்டேன். ஸோ சமுதாயத்தில் உண்மையிலே ஹீரோக்களாக இருக்கக்கூடிய ஹீரோக்களை நான் இன்று சந்தித்ததில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பளித்ததற்கு மிக்க மிக்க நன்றி. உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இல்லை சார், நானே பாடினேன் சார். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சரி, நீங்களே சொல்லிடுங்க. இருக்கிற மினிந்திட பாட்டா? கண்டிப்பா கண்டிப்பா பாடுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, பாடுறேன். அதுவும் பாடுறேன், இருக்கிற மினிந்திட. ஓகே, ரைட். எல்லாருக்கும் கொஞ்சமா இந்த பாட்டு தெரியுமா ஏதாவது? இல்லை, எல்லாம் சேர்ந்து பாடலாம். பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என் பாட்டு தெரியுமா? தெரியுமா? அப்போ சேர்ந்து பாடிடலாம்ல. நீங்களாம் ஸ்போர்ட்ஸ் மேன், கல்ச்சுரல்னாலே முறைப்பீங்கள்ல, கல்ச்சுரல் பண்ணுறவங்களாம். கரெக்டா? ஸோ அதனால் ஜாலியாக பாடிடலாமா? ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நான் என் ரேப் பாடுறேன். முடிச்சுட்டு என்ன பாட்டு? ஃபஸ்ட்டு பாட்டு என்ன பாடணும்? இருகரம் பாடுறேன். ரெண்டாவது வாடி புள்ளவாடி. வாடி புள்ளவாடியா இப்போ எல்லாம் சேர்ந்து பாடிடலாம். ரைட்டா? ஓகே. இருகரம் இணைந்திட 20 விரல் ஒரு விரலில் மோதிரமிட மடனொன்று எழுதி உனக்கு அனுப்பி வைத்தேன். காதலி உன்முக மனதுக்குள் தைத்தேன். பாரடி இருந்து மெனை விட்டு நீ பிரிந்து சென்று விட்டு என் வாழ்வு ரெண்டு பட்டு போனது போகட்டும். காயங்கள் ஆறட்டும், கவிதைகள் வெளியே நிம்மதி தேடட்டும். காதல் மாயை தெளியா போதை தெளிந்த பின்னால் நீ ஒரு மேதை. மாறும் பாதை யானேன் பேதை. யார் அவள்? ராமன் தேடிய சீதை. கண்ணன் ராதை, ராமன் சீதை. இதை போல் எனக்கு ஒரு தேவதை தேவை. ஆணின் மனதது வீட காரணம் பெண்கள் வீசும் காதல் பார்வை. தேங்க்யூ தேங்க்யூ. லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டேனா? அடடா, என் பாட்டு என்னை விட நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏதோ லைன் விட்டேனா அது ஒரு ஃப்ளோவில் போயிருப்பேன். ராமன் செய்தே ஓ அப்படி மாற்றி பாடிட்டான். அடடா அடடா அடடா, சூப்பர். ஆஹா, இப்படி ஒரு ரசிகனை பெற்றதில், அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நன்றி கண்ணா. அடுத்ததான் நான் பாடுற பாட்டு எல்லாரும் பாடுறோம். ஒரு பாட்டு நான் உங்களுக்காக நான் பாடிட்டேன். இந்த பாட்டு எனக்காக எல்லாம் சேர்ந்து பாடுறோம். ரைட்டா? காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி. உன் காதல் என் வாழ்வை செதுக்கிடும் ஓர் புலி. நீ இன்று என் வாழ்க்கைதனில் இல்லையடி ஒளி. பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி. பெண்ணே என்னை பார், ஒரு முத்தம் ஒன்று தா. உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அளவா அழவா. சிறு கண்ணீர் துளி எந்த கண்ணின் ஓரம். காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம். கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான். நீந்தித்தான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம். சேரும் முன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முறிந்தால், ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள். இங்கில்லை என்றால் என்ன? சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். வாடி புல்லா வாடி, வாடி புல்லா வாடி, வாடி புல்லா வாடி, வாடி புல்லா வாடி. வா நிலா நிலா, ஏஹே வா நிலா நிலா. நன்றி 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 நன்றி, வணக்கம் சார். இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன் சார் நான் உங்கள் கூட உங்கள் மத்தியில் இருந்ததுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.